உங்களுடைய இந்த அன்புக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த இட்லி கடை வந்து ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு பேர், டைட்டில் மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி சென்னையில மிஸ்டர் தனுஷ் பேசும்போது சொன்னாரு, ஒரு 4 இட்லி வாங்கி சாப்பிட்றதுக்கு அவரும் அவருடைய சகோதரிகளும், நம்ம பூ போல இட்லின்னு கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இவர் பூ பறிச்சு அதை கொண்டு போய் வித்து அதுல வந்து இட்லி சாப்பிட்டதாக. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி, நான் சின்ன வயசுல ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்க தெருவில் ஒரு ஆயா இருப்பாங்க, அவங்க இட்லி சுடுவாங்க. அங்க அந்த இட்லி வந்து ரொம்ப சீக்கிரமா காலி ஆயிடும். காலையில அவங்க 6:30 மணிக்கு கடை திறந்தாங்கன்னா 7:30 மணிக்கே கடை தீர்ந்து போயிடும். அதுக்காக நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, காலையிலேயே சீக்கிரமா போய் அங்க கியூல நிற்போம். ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு போய் கியூல நிற்போம். அங்க வந்து 5 அணாவுக்கு 6 இட்லி கிடைக்கும். 5 அணா எங்க உள்ள போயிட்டாங்களா? சரி, 5 அணாவுக்கு 6 இட்லி கிடைக்கும். அதுக்கு போனி பண்றதுக்காக நாங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிற்போம். அந்த மாதிரி இந்த இட்லி கடை 1ஆம் தேதி தான் திறக்க போகுது. ஆனா 1ஆம் தேதி திறக்க போற இட்லி கடைக்கு அதை போனி பண்றதுக்காக இப்பவே வந்திருக்கிற போனி கப்பூர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மிஸ்டர் தனுஷ் வந்து நீங்க என்னவா இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, டைரக்டரா இருக்கிறத விட, நடிகரா இருக்கிறத விட ஒரு அப்பாவா இருக்கிறதா எனக்கு பெருமையா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் வந்து அவருடைய குழந்தைகளுக்கு மட்டும் அப்பா இல்ல. இந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா, எனக்கு அருண் விஜய்க்கெல்லாம் பயங்கர பந்தாவா நாங்க வந்துருவோம். ஒரு அப்பா என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அவரு மட்டும் ரொம்ப சாதாரணமான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இந்த ட்ரெஸ் எல்லாம் தனுஷ் கம்பெனில தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு, பந்தாவா வாங்கன்ட்டு. ஆனா இந்த இட்லி பானையில, இட்லி தட்டு மேல அந்த இட்லி மாவை ஊத்துறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வெள்ளை துணி ஒண்ணு போடுவாங்க. நல்ல மல் கிளாத்து, தும்பப்பூ மாதிரி இருக்க ஒரு வெள்ளை கிளாத் ஒண்ணு போடுவாங்க. அந்த கிளாத்ல ஒரு 6 மீட்டர் வாங்கி அதுல 4 மீட்டர்ல வேஷ்டி சத்திக்கிட்டு 2 மீட்டர்ல சட்டை தச்சுக்கிட்டு ஒரு மாலை, அந்த மாலை கூட அவருடைய தாத்தாவுடைய மாலைய பாட்டி கிட்ட போய் தாத்தான்னு கேட்டு வாங்கி அந்த மாலையை போட்டுக்கிட்டு, இப்படி ஒரு சிம்பிளான ஒரு மனிதர். இவர் யாருன்னு கேட்டா, இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் பூரா புகழ் பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர். இவ்வளவு சிம்பிளா இருந்து இந்த வெள்ளை வேஷில வந்து என்ன பண்றாருன்னா, எல்லாருடைய மனசையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாரு. இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே டோட்டலா வேஸ்டா போயிடுது. நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை பத்தி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதை வந்து, மதுரையில் மீனாட்சி தான் அழகு, மதுரையில் மீனாட்சி தான் அழகு, பெண்ணே பிரகாரத்தில் நீ இல்லாத போது. அதாவது அந்த பொண்ணு அழகா இருக்கிறா, மதுரை மீனாட்சி அம்மனை விட அழகா இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இந்த தேசிய விருது எப்ப மத்தவங்களுக்கு கிடைக்கும்னா, தனுஷோட படம் அந்த தேசிய விருது பட்டியலில் இல்லாதப்ப மட்டும்தான் மற்ற நடிகர்களுக்கு தேசிய விருது கிடைக்கும். இவருடைய படம் அங்க போச்சுன்னு வச்சுங்களேன், வேற எவனுக்குமே தேசிய விருது கிடைக்காது. ஒண்ணு இவருக்கு கிடைக்கும், அல்லது இவர் படத்துல வேலை செஞ்ச, வாத்தி படத்துல வேலை செஞ்ச ஜிவி பிரகாஷுக்கு இந்த தடவை நேஷனல் விருது கிடைச்சிருக்கு. அதனால தேசிய விருது பெற்ற ஜிவி பிரகாஷுக்கு நம்ம எல்லாம் ஒரு தடவை ஜோரா கை தட்டுவோம். இன்னைக்கு வரல அவரு. இந்த படத்துல நடிச்சவங்களை பத்தி பேசுறதுக்கான நிறைய விஷயம் இருக்கு. மிஸ்டர் தனுஷ் மட்டுமே இல்லாம மிஸ்டர் அருண் விஜய் வந்து ஒரு கம்ப்ளீட் ஹீரோ, ஒரு கம்ப்ளீட் ஹீரோ. இந்த படத்துல ஒரு கம்ப்ளீட் ஒரு வில்லனா நடிச்சிருக்காரு. அது வந்து அவருடைய பெருந்தன்மை. அவரை பத்தி ஏற்கனவே ஒரு மேடையில் நான் பேசிட்டேன் போதுமான அளவுக்கு. இந்த ஆம்பளைங்களை பத்தி நிறைய பேசுறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அதனால சாரி அருண். அப்புறம் நண்பர் இளவரசர் வந்திருக்காரு. அவர் வந்து இவ்வளவு பெரிய நடிகர்னு தெரியாம அவரு கேமராமேன நடிச்சிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு கேமராமேன நடிச்சிட்டு இருந்தாரு. அவரு சபாஷ்னு ஒரு படம், அந்த படத்தோட டைட்டிலே அவருடைய போட்டோகிராஃபியை பார்த்து தான் அந்த டைட்டிலே வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல இந்த ராட்சசி ஒருத்தி நடிச்சிருக்காங்க, நித்யா மேனன். அவங்க வந்து நல்லா நம்ம மதுரகார பொண்ணு மாதிரி, கொஞ்சம் பூசின மாதிரி, அழகான முகத்துல மஞ்சள் பூசின மாதிரி ஒரு அழகான பொண்ணா இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னொன்னு யாரு, ஷாலினி பாண்டேன்னு ஒருத்தவங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இது ஒரு பெரிய சிறப்பான ஒரு விருந்தா இருக்க போகுது இந்த படம். இந்த படத்துல நானும் ஒரு சின்ன போர்ஷன் கலந்துட்டு இருக்கேன், நடிச்சிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல வேலை செய்யும் போது தனுஷ் சார் வந்து நான் ரொம்ப ரசிச்சேன், ஒரு டைரக்டரா ரொம்ப ரசிச்சேன். நான் இதை 2-3 தடவை சொல்லிட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு
நான் கிட்டத்தட்ட 35 வருஷமா இருக்கேன். டைரக்டர்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் யாருமே டப்பிங்க்கு வர மாட்டாங்க. டப்பிங்க்கு வர டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. தனுஷ் சாரை வந்து நான் டப்பிங்ல பார்த்தேன். ஒரு படத்துல ஒரு 25% ஆஃப் த குவாலிட்டியை டப்பிங்ல சரி பண்ண முடியும். அந்த மாதிரி டப்பிங்ல கூட விடாம இந்த படத்தோட எந்த பகுதியிலும், இன்னும் சொல்லப்போனா அந்த இட்லி கடைன்ற அந்த சிம்பிளிசிட்டியான அந்த எழுத்து உட்பட அவர் செலக்ட் பண்ண ஒரு விஷயம். அதனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் அந்த அஞ்சனா சொல்லும் போது உள்ள போய் இட்லி சாப்பிட போயிட்டேன் சார், சாரி சார். இல்ல அதை நான் சொல்லிடுறேன். நாங்க போய் ஒரு இட்லி வாங்க போவோம். அந்த இடத்துல அஞ்சனா கொடுத்தோம்னா 6 இட்லி கொடுப்பாங்க. அஞ்சனாங்கிறது என்னன்னா 30 பைசா அஞ்சனா அப்ப இருக்கும். எங்க அம்மா தெரியாம பேர் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கம்மியா வச்சிருக்காங்க எனக்கு பேரு. ஆனா அந்த அஞ்சனா இந்த அஞ்சனா மாதிரி இவ்வளவு அழகா இருக்காது. தேங்க்யூ சார். ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணுவாரு, எந்த மேடைக்கு வந்தாலும் அங்க ஒரு பெண் இருந்தா அவங்கதான் உலகத்திலேயே அழகுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திபன் சார் போவாரு. நான் அந்த ஃபீலிங்ல தான் இருக்கேன் இன்னைக்கு. இல்ல அது இல்ல, எனக்கு இந்த பொழுது போனா பொய் வந்துருது வாயில, அது ஏன்னு தெரியும். பாத்தீங்களா, இப்பதானே உங்களை பத்தி நல்லவர் வல்லவர் எல்லாம் பேசுறேன். சார், we have a few questions for you. சரியா? ஏன்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்ககிட்ட இருந்து வர பதில்கள் வந்து வேற மாதிரி பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சோ மதுரைக்கு நிறைய சிறப்புகள்லாம் வந்து இருக்கு. மதுரை வந்து மக்கள் வந்து பயங்கர ஸ்வீட், அதே சமயம் பயங்கரமான வீரம், இதெல்லாம் தாண்டி சில சிறப்புகள்லாம் இருக்கு. நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். அதை வந்து நீங்க யாருக்கு கொடுப்பீங்க, எதனால? அது நம்ம டீம்ல இருந்தே இருந்தா இன்னும் பெட்டர், இட்லி கடையில இருந்து. இல்ல உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸா தோணுச்சுனாலும் ஓகே, எப்படி வேணா உங்களுக்கு இஷ்டம் தான். சோ முதலாவதாக இதுக்காக தான் சார் இவ்வளவு வெயிட் பண்ணி கெஞ்சி எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு 5 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கினேன். மதுரை மல்லி. இந்த மதுரை மல்லிக்கு இவ்வளவு அழகான பொண்ணே தேவையில்லை. அந்த மல்லியே ரொம்ப அழகா இருக்கும். உண்மையிலே வெறும் சௌரியை மட்டும் மாத்தி அந்த சௌரிக்கு மேல இந்த மல்லிகைப்பூ போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும். எப்படி சௌரி வச்செல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல. சரி, ஓகே. அந்த மல்லிகைப்பூ கொடுக்கிற அளவுக்கு ஒரு அழகான பொண்ணை சமீபத்துல நான் பார்க்கல. அனைமா பாத்துருவேன்னு நினைக்கிறேன். நம்ம டீம்ல யாருக்காவது அந்த மதுரை மல்லிகை கொடுக்கணும் அப்படின்னா யாரு கொடுப்பீங்க? இல்ல, மிஞ்சி போனா மல்லிகைப்பூ கொடுத்து ஒரு பொண்ணை மயக்கலாம் இல்லையா? வெறும் மயக்கத்துக்கு அதை பயன்படுத்தாம மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கலாம்னு நான் பாக்குறேன். அந்த மத நல்லிணக்கம் இங்க மதுரையிலே இருக்கு. இங்க இருந்து கரெக்டா 2.93 கிலோமீட்டர்ஸ்ல வண்டியூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அந்த பெருமாள் கோயில்ல உள்ள துலுக்க நாச்சியான்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்கு. துலுக்க நாச்சியா ஒரு முஸ்லிம் பிரின்சஸ். அவங்க அந்த அம்மன் வந்து அழகரை வந்து காதலிச்சதாக ஒரு ஐதீகம், கதையெல்லாம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மல்லிகைப்பூ ஒரு மாலையா கட்டி அந்த துலுக்க நாச்சியாரு கொண்டு போய் படைச்சு வரலாம்னு நினைக்கிறேன். இதுக்குதான் வந்து பார்த்திபன் சார்ட்ட கேட்கணும் இந்த கேள்வி எல்லாம் அப்படிங்கறத. ஒரே ஒரு கடைசி கேள்வி மட்டும், ஓகே? நான் நிறைய வச்சிருந்தேன், நீங்க வந்து ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள். கடைசி கேள்வி போயிடலாம். ஆடுகளம்ல வர மாதிரி ஒரு சேவல் சண்டை நீங்க வந்து நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க. தனுஷ் அவர்களுக்கு ஆப்போனண்டா பேட்டைக்காரனா யார கேஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் டைரக்டரா யோசிச்சு நீங்க சொல்லுவீங்க? அது எங்களுக்கு தெரியும். அந்த சேவல் வந்து சாதாரண சேவல் இல்ல, அது தனுஷோட கையில இருக்கிற சேவல். தனுஷோட ஹேண்ட்லிங் எவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஒரு நடிகரையுமே அவர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த சேவலை வந்து அவர் எவ்வளவு பிரமாதமா தயார்படுத்திருப்பார் இல்லையா? அந்த சேவல் கிட்ட போட்டி போட்டு நம்ம தோக்கறதுக்கு பதிலா நம்ம சமாதானமா போயிடலாம். 1ஆம் தேதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஒரு 10 டிக்கெட் கொடுங்க, நான் சமாதானமா போயிடுறேன்னு கேட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அண்ட் நீங்க ஒரு படத்துக்கு பெரிய பக்கபலம். சோ இந்த படத்துல வந்து பெரிய 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 பக்கபலமா இருப்பீங்க அப்படின்னு நாங்க வந்து நம்புறோம். தேங்க்யூ. நிறைய இருக்கு சார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு யாரை கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். என்ன வேணா கூட்டு போயிடுங்க, நான் இன்னும் பாக்கல. இது என்ன கடைசி கேள்வி என்ன சார்? அத கடைசியா நான் கேட்டேன் சார். சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரை மக்கள் பத்தி உங்க ஸ்டைல்ல ஒரு கவிதை சொல்லுங்க அப்படின்னு நாங்க வந்து ஒரு தமிழ் கவிதை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. மதுரையை பத்தி ஒரு கவிதை சொல்லுங்க. அது நல்லா இருந்தது அந்த கேள்வி. அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எனக்கு அவுட் ஆயிடுச்சு. அப்படியா? பத்த வச்சதால கண்ணகி மதுரையை அழிச்சு பேர் வாங்குறதை விட பாசம் வச்சதுனால இந்த மதுரைக்கார பசங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை.